கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பீளமேடு ஓப் காலேஜ் தண்ணீர் பந்தல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக தண்ணீர் பந்தல் விளாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் அனைத்துமே முடங்கி கிடக்கின்றன. அதே நேரத்தில் லாபம் தரக்கூடிய வகையில், வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் தேவையற்ற இடங்களில் முதலமைச்சர் பழனிசாமியினுடைய இந்த அரசில் பல்வேறு இடங்களில் தேவையற்ற இடங்களில் அவசர கதியில் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பல இடங்களில் பாலப்பணிகள் நடைபெறுவதாக இந்த அரசு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கின்றேன், ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு உங்களுடைய அரசிற்கு 10 ஆண்டு காலம் தேவையா? முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே பதில் சொல்லுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய கொந்தளிப்போடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே பெரிய தொழிற்சாலைகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் அந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் தினமும் பார்த்தீங்கன்னா 50,000த்திற்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கடவு பாதையை பயன்படுத்தி வந்தார்கள். மிகப்பெரிய அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருந்தது. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட முறை அந்த ரயில்வே கேட்டு திறந்து மூடி வந்தார்கள். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் அன்றைக்கு கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை தொடங்கி வைத்தார்கள். 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த பால பணிகள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியிலே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சி 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சுமார் 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நீண்ட நாட்களாக இன்றைய தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஆண்டு காலமாக அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பழனிசாமி இருக்கிறார். நான் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பதெல்லாம், ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு 10 ஆண்டுகள் கால அவகாசம் தேவைதானா என்பதைத்தான் நான் கேட்க விரும்புகின்றேன். 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த மேம்பால பணிகள் 10 ஆண்டு காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலைத்துறை துவங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெடுஞ்சாலைத்துறை முடங்கி போய் கிடக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த ஓப் காலேஜ் தண்ணீர் பந்தல் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பல முறை நான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். பல முறை கண்டன அறிக்கைகளை கொடுத்திருக்கின்றேன். இப்படி பல போராட்டங்களை நடத்தி கூட இந்த ஆட்சியாளர்கள் அந்த பணியை செய்ய மறுக்கின்றார்கள். ஆகவே தூங்கி வணிந்து கொண்டிருக்கக்கூடிய செயலற்று கிடக்கின்ற முதலமைச்சர் பழனிசாமியினுடைய அந்த நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து வருகின்ற 28/1/2021 நாளன்று ஓப் காலேஜுக்கு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் விளாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே, குறிப்பாக மென்பொருள் பூங்கா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. சரியாக மாலை 4 மணி அளவில் நடைபெறவிருக்கிறது. அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், செயல் வீரர்களும், தொண்டர்களும், சமூக ஆர்வலர்களும் பெரும் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.